ஒன் தமிழின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சார்தாம் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி நம்ம பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட சிறப்பு விருந்தினர் ராஜாதுரை பகதூர் ஃப்ரம் கோரல் ஹாலிடேஸ் இணைஞ்சிருக்காரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். வெல்கம் சார். வணக்கம்மா. நியூஸ் 7 சேனல்கள் அன்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்க ஆசைப்படுற கேள்வி என்னன்னா, இந்த சார்தாம் அப்படின்னா என்ன சார்? சார்தாம்னாமா, சார்னா 4மா, தாம்னா கோயில். சார்தாம் 4 கோயில். தாம் ஹரித்வார். ஹரித்வார் தான் எல்லாத்துக்கும் பேஸ். ஹரித்வார் அண்ட் டேராடூன். இங்கிருந்து யமுனோத்ரிக்கு போனோம். யமுனோத்ரிக்கு உச்சியில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி கங்கோத்ரிக்கு போவோம். கங்கோத்ரி 10,000 அடி, யமுனோத்ரி 9,000 அடி, திருப்பி கங்கோத்ரிலேருந்து கீழே 6,000 அடி வந்துட்டு திருப்பி கேதார்நாத் 12,000 அடி. இதுவே இருக்கிறதுலே உயரமானது. அதுக்கு கீழே திருப்பி 6,000 அடிக்கு பத்ரிநாத் 12,000 அடி வந்துட்டு திருப்பி டேராடூன் வந்துருவோமா. இதுதான் பாதை, இதுதான் வரிசையும் கூட. தாம் ஹரித்வார். ஹரித்வார் தான் எல்லாத்துக்கும் பேஸ். ஹரித்வார் அண்ட் டேராடூன். இங்கிருந்து யமுனோத்ரிக்கு போனோம். யமுனோத்ரிக்கு உச்சியில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி கங்கோத்ரிக்கு போவோம். கங்கோத்ரி 10,000 அடி, யமுனோத்ரி 9,000 அடி, திருப்பி கங்கோத்ரிலேருந்து கீழே 6,000 அடி வந்துட்டு திருப்பி கேதார்நாத் 12,000 அடி. இதுவே இருக்கிறதுலே உயரமானது. அதுக்கு கீழே திருப்பி 6,000 அடிக்கு பத்ரிநாத் 12,000 அடி வந்துட்டு திருப்பி டேராடூன் வந்துருவோமா. இதுதான் பாதை, இதுதான் வரிசையும் கூட. சார், இப்போ இந்த 4 தாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, 4 கோயில்கள் என்னென்ன அது, அதை பத்தி சொல்லுங்க. யமுனோத்ரிமா. யமுனோத்ரி யமுனை உற்பத்தி ஆகிற இடம். அந்த கிளேசியர்லேருந்து பெரிய பாறையிலேருந்து யமுனோத்ரி உற்பத்தி ஆகுது. அடுத்து கங்கோத்ரி. கங்கோத்ரி உற்பத்தி ஆகிறது கௌமுக்குங்கிற பனிப்பாறையில். கௌமுக்குங்கிறது ஹிந்தியில் மாட்டு முகங்கிறது. அங்கேருந்து உற்பத்தி ஆகிறது கங்கை உற்பத்தி ஆகிறது. கேதார்நாத் 12 ஜோதிர்லிங்கங்களில் கேதார்நாத். அவர் சிவபெருமான் கேதார்நாத் தான் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பத்ரிநாதர். பத்ரிநாதர் பெருமாள் அங்கே பத்ரிநாதரை உட்காந்துருக்காரு. இந்த 4ம் சேர்ந்தது தாம்மா சார்தாம். இந்த 4ம் போயிட்டு வந்தாத்தையும் பூர்த்தி ஆகும் அந்த டூரே. சில சமயம் இந்த 4ஐயும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் 28 தடவை போயிருக்கேன். அதில் ஒரு 10 தடவை 4ஐயும் பார்த்துருப்பேன். சில சமயம்ல வெதர் கண்டிஷன் என்ன, எல்லாமே இமயமலை. நீங்கள் எப்பயுமே 6,000 அடிக்கு மேலதான் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த குளிர்ல தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாமே வெதரை பொறுத்து தாம்மா. அப்ப ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்துச்சுன்னா ஒரு இது மிஸ் ஆயிரும். ஏன்னா நமக்கு ரிட்டர்னுக்கு நம்ம ஃபிளைட் டிக்கெட் போட்டிருப்போம்ல, இது காத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, டிராபிக் ஜாம், ஒண்ணு மிஸ் ஆகும். சில சமயம் நாங்க ஒண்ணுதாம்மா பார்த்திருக்கோம், சில சமயம் 2, ஜாஸ்தி 3 பார்த்திருப்போம். 26 தடவைல 10 தடவை தான் நான் 4ஐயும் பார்த்திருக்கோமா. எவ்வளவு நாட்கள் ஆகும் சார்? 10 நாளுமா மினிமம். 10 நாள் டிபெண்ட். அதுக்கு பிறகு 10 நாள், சில பேர் 12 நாள் 14. என்ன வாகனம்ங்கிற பொறுத்து. இனோவா காரா 10 நாள், வேனா 12 நாள், பெரிய பஸ் 27 சீட்டர் பஸ்ஸா இன்னும் 2 நாள் கூடமா. ஓகே சார். எவ்வளவு செலவாகும் சார்? இதுவும் அதே 1.25 லட்சம் ரூபா தான்மா. 1.25 லட்சம் ரூபா செலவு. இதுல எப்படி நீங்க சிக்கனம் பண்ணலாம்? நீங்க டோலி எடுக்காம நடக்கிறீங்கன்னு வைங்கம்மா, அதுல ஒரு 25,000 ரூபா குறையுமா. இல்ல நான் டோலியில தான் போவேன்னா அந்த 1.25 ரூபா வந்துடும். டோலி வாடகை 30,000 ரூபா. கேதார்நாத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, கங்கோத்ரிக்கு போயிட்டு யமுனோத்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கு 10,000 ரூபா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க நடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 40,000 ரூபா குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஓகே சார். இது விமான செலவு எல்லாம் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. சார், இப்போ இந்த பயணம் மேற்கொள்றதுக்கு நம்ம ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா சார்? ஆமாம்மா, கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது RFIDன்னு ஒன்று இருக்குமா. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்ம எங்கே இருக்கோம் என்ன ஏதுங்கிறதுக்கு நமக்கு தகவல் தெரியறதுக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்கங்கிறதுக்கு அவங்க கணக்கு பார்க்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போனீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்கம்மா. யூ வில் பி ரிட்டர்ன்ட். போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்பாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் டூ இட். ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா. ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை. அதை எல்லாரும் பண்ணுறாங்க. ஓகே சார். நீங்க இவ்ளோ ஆன்மீக பயணம் நீங்க போயிருக்கீங்க. உங்களுக்கு ஆன்மீகத்துல எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் வருது அது காரணங்கள் நிறையா இருக்குமா. அதாவது முக்கியமான காரணங்கள் நம்மளும் பல பேர் பேசுறாங்க,
நமக்கு அது அந்த நேரம் தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு படத்தை பார்க்குறோம், இது என்னதுன்னு கேட்குறோம். இவங்க சொல்கிறாங்க இது அமர்நாத்தில் எடுத்தது, இது கேதார்நாத்தில் எடுத்தது, இது கைலாயத்தில் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போத்தே நமக்கே தெரியுது இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்னு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இது பூரா வடக்க இருக்குது. ஸோ இங்கே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் உருவாக்கி வர்றதே நமக்கு அந்த ஆன்மீக இதில் நாட்டம் வருது. அந்த இடத்துக்கு போகணும், இமயமலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் நமக்கு வருது, நமக்கு ஒரு வேகம் இருக்குது. அப்போ போகும்போது எல்லாரையும் சேர்த்து நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்மா. நம்ம இது ஓவர் நைட்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தையும் உள்ள ஈடுபாடு ஓடத்தையும் அது வருதுமா. இதே ஆன்மீகத்தில் வர்றது நாட், அதாவது நம்ம ஆன்மீகத்தோட பிறந்தது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனுபவங்களை வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்ம மற்றவங்கள பார்த்து தாம நமக்கு ஆன்மீகம் பில்ட் ஆகுது, நம்ம போகிறோம். சார் இந்த சார்தாம் யாத்திரை எப்போ போனால் கரெக்டாக இருக்கும் சார்? அந்த சார்தாம் யாத்திரை மேலேயே ஆரம்பிச்சிருவாங்கம்மா. பொதுவாக May 1 till தீபாவளி. அப்போ எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்துக்குவோம். இடையில மழை வரும், அந்த மழை நேரத்தை நம்ம விட்டுறணும். மழை நேரத்தில் போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிடுவோம், நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியாது, நம்ம நிலச்சரிவுகள் வருவோம். ஸோ இந்த மாதிரி மழை நேரத்தை நம்ம விட்டுட்டு மே மாதம் ஜூன் 15, அதுக்கப்புறம் செப்டம்பர் ஆகஸ்ட் 15க்கு மேலே தீபாவளி வரைக்கும் நல்லாவே போகலாம்மா. பயணம் ரொம்ப சேஃபான இடம், நல்ல ரோட்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணிட்டாங்க, இப்போ நல்லா இருக்கு, ஒரு டேஞ்சர் கிடையாதுமா. இப்போ இந்த சார்தாம்ல இருக்க கோயில்களில் எந்த கோயிலில் நீங்க ஃபர்ஸ்ட் இதை போய் பாருங்க அப்படின்னு எதை சார் சொல்லுவீங்க? நான் சொல்றேன் இல்லை, வருஷப்படி தான் போகணும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் கேதார்நாத் மட்டும் போறேன்னு. கேதார்நாத்ல இருக்கலே கஷ்டமானது. கேதார்நாத் மட்டும் போறேன். கேதார்நாத் நான் சொல்றேனே 10 தடவை பார்த்தேன் மெட்ரோ, அதுல முக்காவாசி நான் கேதார்நாத்தை பார்த்திருக்கவே மாட்டேன். அப்புறம் ஏன் சார் மக்கள் அதிகமா அதனால தானே போறாங்க, பார்க்க முடியாத இடத்துக்கு தானே போகணும்னு நினைக்கிறாங்க, கிடைக்காததுக்கு தானே நம்ம ஆசைப்படுறோம். அதே மாதிரி கேதார்நாத் கிடைக்காது, போகணும். அப்ப 3 தடவை போனது பார்க்காதவங்க இருக்காங்க, 4ஆவது தடவை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்போ அதை நான் பார்க்கல, நான் போகணும் அப்படிங்கிறது கேதார்நாத்தை மற்ற இடங்கள் இது கம்பேரிட்டிவ் மற்றவங்கள இதை கேதார்நாத்தோட சுலபம். கேதார்நாத் சுலபம் கிடையாது. அப்போ கேதார்நாத் மேலதே நாட்டம், கேதார்நாத் போகணும். இதாம உண்மை. சார் இப்போ இந்த சார்தாம்ல என்னென்னலாம் சாப்பாடுக்கெல்லாம் என்ன சார் தருவாங்க? சாப்பாடு ஒரு சிரமம் தாம்மா. அங்கே என்ன கிடைக்குதோ அதை தாம்மா சாப்பிட்டு போகணும். ஸோ நீங்கள் போகிறீங்க, ஒரு ரோட் பிளாக் ஆயிடுச்சு, நிலச்சரிவு ஆயிடுச்சுன்னா முன்னாடி இருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும், பின்னாடி இருக்கவங்களுக்கு சாப்பாடு லேஸ்குள்ளே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம். அதனால் எல்லாருமே தின்பண்டங்கள் நிறையா எடுத்துகிட்டு போவாங்க. இன்னும் ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகும், அதுக்குள்ளே நாங்கள் கிளியர் பண்ணிவிடுவோம். ஆனால் அங்கங்கே தான் சாப்பிட்ணுமா, எல்லா இடத்துலையும் அங்கங்கே தான் சாப்பிடணும். நல்ல சாப்பாடு கிடைக்காது, கொஞ்சம் டைம் டிலே ஆகி கிடைக்கும். சாப்பாடு எல்லாம் சாப்பாட்டுக்காக யார் போகிறா, கடவுளை பார்க்குறதுக்காக தானே போகிறாங்க. ஸோ அது ஒரு சின்ன பாயிண்ட். அஃப்கோர்ஸ் வயிறு நிறைஞ்சாதே எல்லாருமே 10 நாள் பயணம் இல்லையா. சாப்பாடு எஸ், பட் ஆன்மீகத்துக்கு அடுத்ததே சாப்பாடு கிடைக்குது, சோறு கிடைக்குது, சப்பாத்தி கிடைக்குது, நல்லாவே கிடைக்குது, சகாயமாக இருக்கும். சார் இப்போ இந்த 4 கோயில்களை தவிர்த்து வேற என்னென்னலாம் அங்கே பார்க்கலாம் சார்? ஆமா, இந்த 4 கோயிலை தவிர்த்து இது 4 கோயில் முக்கியமாக போகிற வழியில் வேற என்ன பார்க்கணும்னா, சிவன் பார்வதிக்கு பெருமாள் பார்வதி பெருமாளுக்கு தங்கச்சி தானே, தன்னுடைய தங்கச்சிக்கு சிவனோட கல்யாணம் பண்ணி வச்சான்னு அங்கதாம்மா இருக்கு. திருயுகி நாராயணன் இடத்துல தான் கல்யாணம். அது கொஞ்சம் போய் பார்க்கறதுக்கு சில பேர் வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு தெரியாது. இன்னொரு இடம் மானாங்கிற ஊர், அதுதான் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் ஆஃப் சைனீஸ் பார்டர்லேருந்து. மானாங்கிற ஊர், அங்கதான் மகாபாரதம் நடந்த கதைகள்லாம் அங்கதாம்மா இருக்கு. ஸோ அதுக்கும் போவாங்க. அடுத்து கருடாழ்வார் ஒரு இடத்துல இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கும் போவோங்க. விருதபத்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் அங்கே போகும்போதே இதெல்லாம் சேர்த்து வர்றது, டூரில் வர்றது. சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த 4 போக இந்த உதிரிகள் இருக்கு, ஆனால் முக்கியமானவைகள். போகிற வழியிலேருந்து கொஞ்சம் தள்ளித்த துங்காநாத்னு ஒன்று இருக்குமா. துங்காநாத் இருக்கிறதுலே உலகத்திலே உயரமான சிவன் கோயில் துங்காநாத்தே, அதுவும் அங்கே தான் இருக்கு. 4த்தையும் பார்ப்பாங்க மெயினா, மற்றதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சா தானே போவாங்க. இதாமா விஷயம். துங்காநாத்தில் குதிரையில் போகலாம், கேதார்நாத்தில் குதிரை, டோலி, ஹெலிகாப்டர், நடை. ஹெலிகாப்டர் கிடைக்கிறது குதிரை கொம்பு. ஸோ டோலி அல்லது குதிரை அல்லது நடை. துங்காநாத்துக்கு குதிரையும் நடையும். துங்காநாத் 5 கிலோமீட்டர், கேதார்நாத் 1 வே 17 கிலோமீட்டர். ஸோ
ஸோ 17 கிலோமீட்டர் போக 17 கிலோமீட்டர் வருது. கேதார்நாத் இஸ் த டஃபஸ்ட். அப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல எது மோஸ்ட் ஷார்ட், கேதார்நாத் கஷ்டமானது. அதுக்காக முடியாதவங்க போகணுங்கிறது கேதார்நாத்துக்கு தான். சார் இப்போ வந்து அப்பனா நம்ம இந்த சார்தாம் பயணம் மேற்கொள்றதுக்கு வந்து வெதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கண்டிப்பாமா. சொல்லலாம். நீங்க கேட்டது சரியானது. கண்டிப்பா வெதர் கண்டிஷன், வெதர் வந்து நமக்கு அன்னைக்கு சப்போர்ட் வேணும். வெதர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம போய் பார்த்துடலாம், நாளை பார்க்கலாம். இல்லைன்னா நான் சொல்றது மாதிரி 1 2 3 வெதர் வந்து பெரிய காரணம் என்ன, நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம், ஃப்ளைட் டிக்கெட். ஸோ தட் இஸ் a பிக் அமௌண்ட். we cannot. அதே மாதிரி தங்குறதுக்கு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு மறுநாள் அங்கே போய் தங்கணும்னா இடம் கிடைக்காது. அப்ப வெதர் வந்து நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா போயிட்டு வரலாம், பிரச்சனை இல்லாம போயிட்டு வரலாம். வெதர் மோசமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்னோ ரெண்டோ விட்டு கொடுத்துட்டு மற்றதை பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு. இதுதான் கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி வெதர் பிளேஸ் பெரிய பங்கு இதுல இருக்கும். இப்போ இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு 6000 அடி மேல நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப குளிருமா சார்? எந்த அளவுக்கு அந்த நடுக்கம் இருக்கும்? கண்டிப்பாமா, நல்லா நல்லா குளிரும். அதாவது பயங்கரமா குளிரும், நான் யாரையும் பயமுறுத்த மாட்டேன். நல்லா குளிரும். அதுக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. நல்லா குளிரும், அதுக்கு உண்டான ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. மழை பெய்யும். டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும். குளிர் நீங்க பஸ் உங்க வண்டிக்குள்ள வச்சுக்கோங்க, குளிர் நேரம் போட்டுக்கோங்க. எந்நேரம் நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பஸ்ல கையோட வச்சுக்கோங்க, குளிர்ச்சுன்னா தூக்கி மாட்டிக்கோங்க. கண்டிப்பா வேணும்மா. நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பா இந்த ட்ரெஸ் வேணும், குளிரும். இந்த மாதிரி ஆன்மீக பயணம் போறவங்கலாம் இந்த மாதிரி டிராவல்ல குளிர் வெயில் அதெல்லாம் வந்து தாங்கிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்க எடுத்துட்டு போகலாம்? தாங்கிக்கிறதுங்கிறது வேற விஷயம். நீங்க ட்ரெஸ் கொண்டு வரலைன்னா தாங்க முடியாது. ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. யூ வில் ஃபீல் ஹாப்பி. சந்தோஷமா நீங்க போயிட்டு வருவீங்க. ஈரப்படுறது, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெஸ்ஸு, வார்ம் க்ளோத்ஸ் கண்டிப்பா வேணும். கொண்டு வந்தீங்கன்னா உங்க பயணம் சிறப்பா அமர்றதுக்கு உங்களுக்கு காய்ச்சல் எதுவுமே வராதுமா. கைலாயத்துல வந்து தண்ணியில நீராடுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார்? இப்போ இங்கேயுமே அந்த மாதிரி நீராடுறதுலாம் இருக்குமா சார்? இந்த 4 இடத்துலையுமே சுடுதண்ணி ஊத்து இருக்குமா. யமுனோத்தில இருக்கு, கங்கோத்தில இருக்கு, கேதார்நாத்ல இருக்கு, பத்ரிநாத்ல இருக்கு. 4 இடத்துல இருக்கு. ஆனா அங்க குளிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை உபயோகப்படுத்துங்க. பத்ரிநாத்ல கண்டிப்பா எல்லாருமே குளிப்பாங்க. கேதார்நாத்ல குளிக்க மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப குளிரும். கேதார்நாத்ல கண்டிப்பா. யமுனோத்தில எல்லாரும் குளிப்பாங்க. கங்கோத்தில அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கம்மி. ஸோ பத்ரிநாத்லையும் யமுனோத்திரிலையும் சுடுதண்ணியில் எல்லாரும் சுடுதண்ணி ஊத்து. நீங்க இந்த பக்கம் காலை வச்சீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீசிங், இந்த பக்கம் காலை வச்சீங்கன்னா கொதிக்குது. அப்ப ஜியோகிரபி தான். அதை வந்து நம்ம ஒப்புக்கொள்ளணும். வேற மாதிரியாகவும் நம்ம யோசிச்சுக்கலாம். என்னடா இது ஒரு அதிசயம் நம்ம யோசிக்கிறது, அது வேற விஷயம். சுடுதண்ணி வந்து ஆன்மீகமாவும் பார்க்கலாம், அறிவியலாவும் நம்ம வந்து பார்க்கலாம். அறிவியலா நாம பாக்குறதே இன்னைக்கு வந்துருச்சு. அந்த காலத்துல வந்து ஆன்மீகமாத்தையும் பார்த்தாங்க. மக்களோட நம்பிக்கையா இன்னுமே அது பார்க்கப்படுது. கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம அந்த சார்தாம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது சில அதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, நீங்க அந்த மாதிரி ஏதாவது அங்க பார்த்துருக்கீங்களா சார்? எனக்கு சார்தாம்ல என்னன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுமா. காரணம் சார் எதுக்காக அப்படி ஆகுது? சரியா க்ளோத்ஸ் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நானு அதிசயத்தை எல்லாம் நான் சார்தாம்ல அப்படி ஒன்றும் பார்த்தது கிடையாதுமா. கைலாயத்துலதான் நிறைய பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய சொல்லலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு நேரம் இல்லை. அங்கே நேரம் எல்லாரும் வரும்போது அனுபவிச்சாங்கன்னா இல் பி மச் பெட்டர். தேவில். ஏன்னா நான் சொன்னது உன் தங்கச்சியே அனுபவிச்சிருக்காங்க. சார் இப்போ வந்து இந்த ஆன்மீக பயணம் வந்து மேற்கொள்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து அட்வைஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி போங்க, கைலாயத்துக்கு போங்க, அமர்நாத்துக்கு போங்க, அந்த மாதிரி யாரையும் போங்க எல்லாம் சொல்ல மாட்டேம்மா. இல்லம்மா, யாரையும் நீங்க போங்க எல்லாம் சொல்ல முடியாதுமா. அவங்க மனசுக்கு வரணும். நான் போனோம்னா அவங்களா வந்தாத்தே அவங்க போக முடியும். யாரோ நீ போ அப்படின்னு சொன்னா யாருமே போக மாட்டாங்க. என்னமோ நம்ம அவங்களை இழுத்துட்டு போறது மாதிரி. நான் வர்றேன்னு சொன்னா அவங்க போலாம். சார் இவ்வளோ நேரமா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சார்தாம் அப்படிங்கிற புனித தலத்துக்கு எப்படி பயணம் மேற்கொள்ளணும்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.